கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுவரையிலும் நாம் வேதாகமத்தின் 17 புத்தகங்களை நாம் தியானித்திருக்கின்றோம். நாம் ஏற்கனவே முன்பு தியானித்தபடி பழைய ஏற்பாடு என்பது 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். அதில் முதலாவது 5 புத்தகங்கள் நியாயப்பிரமாணம், மோசேயின் நியாயப்பிரமாணம் என்றும், அடுத்த 12 புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் என்றும், தொடர்ந்து வருகிற 5 புத்தகங்கள் ஞானார்த்தமான ஞான வார்த்தைகள் அடங்கிய கவிதை தொகுப்புகள் என்றும், அதன் பின்பு வருகின்ற 17 புத்தகங்களிலே முதல் 5 பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும், கடைசி 12 புத்தகங்கள் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்றும், ஆக 39 புத்தகங்களை நாம் இவ்விதமான 5 பகுதிகளாக பிரித்து நாம் தியானித்திருக்கின்றோம். இதுவரையிலும் 2 பகுதிகளை குறித்து நாம் தியானித்திருக்கின்றோம். அந்த நியாயப்பிரமாணமாகிய மோசேயின் புத்தகங்கள் 5, வரலாற்று புத்தகங்கள் 12, ஆக மொத்தம் 17 புத்தகங்கள் குறித்து தியானித்திருக்கின்றோம். 3வது பகுதியான அந்த கவிதை தொகுப்புகளுக்குள்ளே நாம் செல்வதற்கு முன்பதாக இதுவரையிலும் நாம் கற்று வந்த தியானித்து வந்த காரியங்களை ஒரு விசை மீண்டும் மனதிலே கொண்டு வருவது நல்லது என்று எண்ணுவதினால் அந்த புத்தகங்களின் சுருக்கங்கள் குறித்து நான் உங்களோடு சற்று நேரம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிற காரியம், இந்த நியாயப்பிரமாண புத்தகங்கள் 5னுடைய அந்த சுருக்கம் என்ன என்பது குறித்து. அந்த 5 புத்தகங்களிலே முதலாவது வருவது ஆதியாகமம். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நான் பார்க்கின்ற பொழுது இதில் எல்லா விதமான இப்பொழுது நம்முடைய இந்த யுகத்தினுடைய அனைத்து துவக்கங்களும் அங்கே காணப்படுகின்றன. மனிதன் மகிமையாய் படைக்கப்பட்டதும், பின்பு அவன் பாவத்தில் விழுந்து அதன் மூலம் இறைவனை விட்டு பிரிக்கப்பட்டதுமான அந்த நிகழ்வுகள், மனிதன் என்றென்றைக்கும் பாவத்திலே இருந்து விடும்படி தேவன் விரும்பாமல் அவனை துரத்துகின்ற பொழுது ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு அவனை அனுப்புகிறதை நம்மால் இந்த புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. அந்த வாக்குத்தத்தம் ஸ்திரியின் வித்துவாக ஆபிரகாமின் சந்ததியாக இந்த பூமியிலே ஒருவர் வந்து இந்த மனுமக்களை எல்லாம் அவருடைய பாவங்களில் இருந்து அவர் விடுவித்து மீண்டும் இறைவனோடு சேர்த்து கொள்ளுவார் என்கிறதான இந்த சத்தியத்தை முதலாவது புத்தகம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இரண்டாவது புத்தகமான யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவருடைய ஆதியாகமத்தில் சொல்லப்படுகின்ற அந்த மீட்பின் திட்டமானது அடையாளமாக, நிழலாக இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அங்கே பஸ்கா என்கிறதான ஒரு பலி, அது அடையாளமாக வரப்போகிற அந்த ஸ்திரீயின் வித்து, ஆபிரகாமின் சந்ததி தம்மை பலியாக்க போகின்ற அந்த நிகழ்வின் நிழலாக, அடையாளமாக பஸ்கா என்கிற பலியின் மூலம் ஆபிரகாமின் சந்ததி எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த அவர்கள் மீட்கப்படுகின்ற நிகழ்வு பிரதானமாக யாத்திராகமத்திலே சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரம் என்கிற அந்த வாசஸ்தலத்தை உருவாக்கி அதன் வழியாக தேவனோடு மக்கள் தொடர்பு கொள்வதற்கான வழிமுறைகளை ஆண்டவராகிய தேவன் அவர் செய்கின்றார். அதை செய்வதற்கு முன்பதாகவே அந்த மக்களை ஒரு தேசமாக அவர் உருவாக்குகின்றார். அந்த தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. 3வது புத்தகமாகிய லேவியராகமத்திலே இந்த மீட்கப்பட்ட மக்கள் அவர்கள் ராஜ்யமாக, தேசமாக உருவாக்கப்பட்டு விட்டபடியினால் அவர்கள்
கொள்ள வேண்டியதான சமுதாய மத ரீதியான சட்ட திட்டங்கள் யாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் அந்த புத்தகத்திலே தருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 4வது புத்தகமாகிய எண்ணாகமத்தில் மீட்கப்பட்ட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பலவிதமான வித்தியாசமான அவருடைய அனுபவங்கள் அங்கே சுட்டி காட்டப்பட்டு, இந்த எல்லா விதமான அனுபவங்களின் மீதும் தேவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை சார்ந்து கொள்வதன் மூலமாக வெற்றி அடையலாம் என்பதை சித்தாந்தமாக அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே காணப்பட்டதான எமோரிய அந்த ராஜாக்களை வெற்றி கொண்டதின் மூலம் தேவனை சார்ந்து கொள்வதன் மூலமாக ஆவியிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் வெற்றி பெற முடியும் என்பதை அந்த புத்தகம் நமக்கு எடுத்து எம்புகிறது. 5வது புத்தகமாகிய உபாகமத்திலே கடந்த கால அனுபவங்கள் எல்லாவற்றையும் 4 பிரதான சொற்பொழிவுகளின் மூலமாக மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தி அவர்களை ஆவியிலேயும் சரீரத்திலேயும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த நிலை உபாகமத்தின் புஸ்தகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக வாயிலிலே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம். 3வதாக இந்த வரலாற்று புத்தகங்கள் 12 சுருக்கத்தை நாம் சற்று நேரம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வரலாற்று புத்தகங்கள் யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரையிலும் காணப்படுகின்ற அந்த 12 புத்தகங்கள். இதில் முதலாவது வருகின்ற அந்த யோசுவா என்கிற புத்தகத்தில் தேவனுடைய மனிதராகிய மோசே கட்டளையிட்டபடி யோசுவா சென்று அந்த தேசத்தினுடைய ராஜாக்களை எல்லாம் வென்று வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய அந்த கானானை சுதந்திரித்து அதை 12 கோத்திர மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த நிகழ்வுகள் அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது புத்தகமாகிய நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் யோசுவாவின் காலத்திற்கு பின்பு அந்த மக்கள் இறைவனை விட்டு பின்வாங்கி பலவிதமான விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளாம் செல்லுகிறதினால் தேவன் அவ்வப்பொழுது அவர்களை அவருடைய சத்துருக்களின் கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுகின்றார். அவர்கள் உபத்திரவப்படுத்துகின்றார்கள். உபத்திரவப்படுகின்ற பொழுது தங்கள் முற்பிதாக்களின் தேவனை நோக்கி இந்த மக்கள் மனஸ்தாபப்பட்டு திரும்புவார்கள். அப்பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகரை எழுப்புவார். அவனுக்கு பெயர் தான் நியாயாதிபதி என்பது. ஆகவே அவ்விதமான சுமார் 17 நியாயாதிபதிகள் இஸ்ரவேலில் எழுப்பினார்கள். அந்த நியாயாதிபதிகளை குறித்து அவருடைய செயல்பாடுகளை குறித்து இந்த புத்தகமானது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. 3வதாக நாம் பார்ப்பது ரூத் என்கிற புத்தகம். இந்த ரூத் என்கிற இந்த புத்தகம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தையும் ராஜாக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புத்தகமாகவே அது காணப்படுகிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் என்று துவங்கும், முடிக்கின்ற பொழுதோ வருகின்ற ராஜாவாகிய தாவீதிலே அந்த புத்தகம் முடிகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கும் ராஜாக்களின் காலத்திற்குமான ஒரு இணைப்பு பாலமாக ரூத் என்கிற புத்தகம் விளங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். 4வதாக 1 சாமுவேல். இதிலே நியாயாதிபதிகளின் காலத்தில் இருந்து ராஜாக்களின் காலத்திற்கு எவ்விதமாய் மாறிற்று என்பதை பார்க்கின்றோம். முதலாவது ராஜாவாக சவுல் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகின்றார். இந்த புத்தகத்திலே தாவீது கோலியாத் என்கிற அந்த பெரிய ராட்சதனை கொண்ட அந்த வீரதீர செயல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது போன்ற சவுலுடைய ராஜ்யபாரத்தினுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக 2 சாமுவேல். இந்த 2 சாமுவேல் புத்தகம் முழுவதும் தாவீது ராஜாவுடைய ராஜ பரிபாலனம், அவருடைய ராஜாங்க காரியங்களையே அது முற்றிலுமாய் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இதிலே தாவீது அரசுடைய மிகப்பெரிய பாவம், அவருடைய மிகப்பெரிய மனஸ்தாபம், தேவ தண்டனை, அதே சமயத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட விதம், இவைகளெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமாய் எழும்பின போது அவர் தப்பித்து சென்று அப்சலோம் மரணத்திற்கு பின்பு மீண்டும் எருசலேமுக்கு ராஜாவாக வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம்.
ஆறாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம். இந்த புத்தகம் தாவீது அரசருடைய மரணத்தில் துவங்குகிறது. சாலமோன் அரியணை ஏறுகின்ற நிகழ்வு அங்கே சொல்லப்படுகிறது. சாலமோனுக்கு பின்பு அந்த ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகின்ற அந்த காரியங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த புத்தகத்திலே எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய செயல்பாடுகள் பிரதானமாக விளங்குகின்றன. 7ஆவதாக 2 ராஜாக்களின் புத்தகம். இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்திலே இஸ்ரவேல் ராஜாக்களுடைய அநேக ராஜாக்களின் அந்த ராஜ்ய பரிபாலனம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா என்கிற தேவனுடைய தீர்க்கதரிசியின் அந்த நிகழ்வுகள் பிரதானமாக இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் அசீரியர்கள் எவ்விதமாக இஸ்ரவேலை முற்றுகையிட்டு இஸ்ரவேலின் பட்டணங்களை அழித்து போட்டார்கள் என்பதையெல்லாம் இந்த புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இறுதியாக பாபிலோன் யூதாவை பிடித்து எருசலேமை அழித்து பாபிலோனுக்கு யூதர்களை சிறையிருப்பிற்கு கொண்டு போகிற அந்த நிகழ்வுகளோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது. 2 ராஜாக்கள். 8ஆவதாக 1 நாளாகமம். இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் தாவீது ராஜாவுடைய அந்த ராஜ்ய பரிபாலனத்தை குறித்தே அது சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுல பிரதானமான நிகழ்வு, அதுவரையிலும் தேடப்படாதிருந்த கர்த்தருடைய பெட்டியை இவர்கள் எடுத்து எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்து அதற்கென்று போடப்பட்ட கூடாரத்திலே நிலைநிறுத்துவது இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான காரியம். அது மட்டுமல்லாமல் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான மாதிரி, இன்னும் அதற்கான பொருள்களையெல்லாம் தாவீது சேர்த்து வைத்த அந்த விதம், இவையெல்லாம் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு தாவீது மரணம் அடைகின்றார். அவருடைய குமாரனாகிய சாலமோன் அவருடைய அந்த இடத்திலே ராஜாவாக வருகின்ற பரியந்தம் இந்த புத்தகம் சென்று கொண்டிருக்கிறது. 9ஆவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம். இது சாலமோனுடைய ராஜ்ய பரிபாலனத்தை குறித்து சொல்லுகிறது. அவர் தேவனுக்கென்று கட்டின ஆலயம், அதனுடைய பிரதிஷ்டை, ஆராதனை, இவைகள் விளக்கமாக பேசப்படுகின்றன. அவருடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய குமாரனாகிய ரெகொபெயாம் காலத்தில் அங்கே ராஜ்யமானது பிரிக்கப்படுகின்ற அந்த நிலையும் இங்கே சொல்லப்படுகிறது. ராஜ்யமானது 2ஆக பிரிக்கப்படுகிறது. இறுதியிலே யூத மக்கள் பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட நிகழ்வுகள், அவைகளும் இந்த புத்தகத்திலே இடம்பெறுகின்றன. இறுதியாக சிறைப்பட்டு போன அந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பலாம் என்கிற கோரேஸ் என்கிற பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியினால் வழங்கப்படுகிற ஆணையோடு அல்லது அழைப்போடு இந்த புத்தகம் தன்னுடைய நிகழ்வுகளை நிறைவு செய்கிறது. 10ஆவதாக நாம் பார்ப்பது எஸ்ராவின் புத்தகம். இந்த எஸ்ராவின் புத்தகம் அங்கே செருபாபேல் என்கிற ஒரு தலைவனுக்கு கீழாக மக்கள் முதலாவது கடந்து வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த நிகழ்வு அங்கே சொல்லப்படுகிறது. அதன் 2வது பகுதியில் எஸ்ராவின் மூலமும் ஒரு மக்கள் கூட்டம் வருகிறது. எஸ்ரா அந்த மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதித்து சமுதாய மற்றும் மத ரீதியான சீர்திருத்தங்களை, எழுச்சியை உண்டு பண்ணுகிறதை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். 11வது புத்தகம் நெகேமியா. இந்த நெகேமியா புத்தகத்திலே அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அர்தசஷ்டா என்கிற அந்த ராஜாவினிடத்திலே ஆணை பெற்றுக் கொண்டு வந்து நெகேமியா எருசலேமுடைய அலங்கங்களை கட்டி எழுப்புகின்ற அந்த நிகழ்வு 1வது பகுதியிலே சொல்லப்படுகிறது. 2வது பகுதியிலே எஸ்ரா நெகேமியா இருவரும் சேர்ந்து அந்த பட்டணங்களையெல்லாம் இன்னும் கட்டி முடித்து அங்கே ஒரு பெரிய எழுச்சியை, சமூக மற்றும் மத ரீதியான எழுச்சியை உண்டு பண்ணுகிற அந்த நிகழ்வுகள் நெகேமியா புஸ்தகத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இறுதியான புத்தகம் எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த புத்தகம். இதிலே யூதர்கள் முழுவதுமாய் அழிக்கப்படவிருந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு சதியை எவ்விதமாக மொர்தெகாய் மற்றும் எஸ்தர் சேர்ந்து முறியடித்தார்கள். எஸ்தர் ராஜாத்தி, நான் செத்தாலும் சாகிறேன், ராஜ சமூகத்திலே சென்று என் ஜனங்களுக்காக நான் முறையிடுவேன்
என்று சொன்ன அந்த உன்னதமான வார்த்தைகள் இந்த புத்தகத்திலே இடம்பெறுகிறது. அதுபோல அவர்கள் தேவனுடைய பலத்தினாலே, ஜபத்தின் பலத்தினாலே அவர்கள் யூத மக்களை காப்பாற்றி நிற்கின்ற அந்த நிலை இந்த புத்தகத்தில் விளக்கப்படுகிறது. ஆமான் என்கிற அந்த ஆகாகியன் அவனை அழிக்கின்ற அந்த விதம் அங்கே காணப்படுகிறது. இந்த வரலாற்று புத்தகங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற பெரிய செய்தி என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார். எப்பொழுதெல்லாம் மனஸ்தாபப்பட்டு தேவனிடம் திரும்புகிறோமோ அப்பொழுது அவர் மீண்டும் நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார். அவர் நம்மை என்றென்றைக்கும் கைவிடுகிறதில்லை என்கிற சத்தியம் இங்கே நிலைப்படுகிறது. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாக இந்த 17 புத்தகங்களை நாங்கள் சிந்திக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். இன்னும் தொடர்ந்து நாங்கள் சிந்திக்க, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you very much.